Friends, welcome to the last part of this cascading circuit video. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான லூப்பிங் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது எக்ஸ்டென்ஷன் லூப்பிங், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரீட்ராக்ஷன் லூப்பிங். இந்த எக்ஸ்டென்ஷன் லூப்பிங் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லூப்பிங்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லூப் பண்ணது எப்படி லூப் பண்ணிருக்காங்கறத நம்ம பார்த்தோம். அது பார்ட்ஸில் பழைய பார்ட்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ல நம்ம எக்ஸ்டென்ஷன் லூப்பிங்கும் ரீட்ராக்ஷன் லூப்பிங்கும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். அதை டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீட்ராக்ஷன் லூப்பிங்கை டாட் லைன்லையாக கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபுல் லைனில் அதாவது டாட் இல்லாமல் ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரிங்களா? டாட் இல்லாமல் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் அடுத்ததாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு அதாவது ஒரு ப்ரெஷர் லைனை தாண்டி அடுத்த ப்ரெஷர் லைனில் போகும்போது இந்த லூப்பை வந்து தாண்டி போகும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு அதை வந்து இழுத்து விட்டுக்கிறணும். அந்த லைனை வந்து லூப் பண்ணிக்கிறணும். சரிங்களா? அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷர் 1ல் உள்ள ப்ரெஷர் எல்லாத்தையும் நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதனால தான் இப்படி கொடுத்துருக்குறோம், இதை ட்ரைனிங். சரிங்களா? அதே மாதிரி ப்ரெஷர் 2ல் உள்ள ப்ரெஷரை எல்லாத்தையும் நம்ம எப்படின்னா அந்த செகண்ட் லூப்பிங், தட் இஸ் ரீட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த சிலிண்டர் எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆனது சிலிண்டர் ரீட்ராக்ட் ஆகுது இல்லையா, இந்த இப்படி போகுது இல்லையா, இந்த டைரக்ஷனில் போகுது இல்லையா, இதுக்கு காரணமான லூப்பிங் வந்து செகண்ட் லூப்பிங். இந்த செகண்ட் லூப்பிங் வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி போய் இது வழியாக போய் அதுக்கப்புறம் இதுவும் ரீட்ராக்ட் ஆகும். அந்த லூப்பிங்கை வந்து கரெக்டாக இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத சொல்கிறேன். இதுக்கு சம்மந்தமாக டெப்த்தாக வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ல டீட்டெயில்டாக பாருங்கள். அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா லிமிட் ஸ்விட்ச், இது ரெண்டுமே லிமிட் ஸ்விட்ச் தான். பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டென்ஷனுக்கு, இது ரீட்ராக்ஷனுக்கு, இது எக்ஸ்டென்ஷனுக்கு, இது ரீட்ராக்ஷனுக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் எடுக்கும் போது முக்கியமாக நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் எடுக்கும் போது இந்த இடத்துல ஆரோலேருந்து வருது வருங்க, இந்த லைன்லேருந்து தான் எடுக்கணும். பழைய பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ல நம்ம கரெக்டாக எடுத்திருப்போம். அப்படியே அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஆரோலேருந்து தான் நம்ம இப்படி எடுத்து இதை கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அதாவது இந்த உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைனல், ஒரு நிமிஷம், இதில் வந்து ஃபைனலாக வரக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இதுலேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, இதுவும் இங்கேருந்துலாம் எடுத்துடக்கூடாது. நீங்கள் கரெக்டாக இந்த ஆரோ இப்படி இருக்குல்ல, இந்த ஆரோ இப்படி போடுறோம்ல, இந்த ஆரோவுடைய டெயில் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம எடுத்து ஜிசிவிக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் நான் இந்த பார்ட் 4ல் தெரிவிச்சுக்கிறேன். ஓவரால் extension and retraction of this entire circuit which is in cascading method will be over now. Thank you.